என்ன ராமத்தா பூவெல்லாம் வச்சுட்டு வந்துருக்கிறேன்டி. பூ வச்சுட்டு வந்துருக்குற. கனகாம்பரம் மல்லிகைப்பூ ரெண்டும் சேர்ந்தா பிளாஸ்டிக் பூவா? அது என்னடி பிளாஸ்டிக் பூ? நல்லா இந்த பூ எடுத்து தெரியுது. பிளாஸ்டிக் பூவா? கொய்யால நீ நல்லா பழச்சிக்கிட்டு அப்படி. ஆமாம், இந்த புருஷன் அனுப்பிச்சு காசு எல்லாம் திங்கியே வச்சு தின்னுட்டு போதுக்கிட்டு பிளாஸ்டிக் பூவாம்மா. என்னது ராமசாமி பொண்ணை வந்து பொண்ணு பார்க்க வந்துருந்தாங்களா இன்னைக்கு? அதுக்கு உங்களை கூப்பிட்டாங்க. ஏன்டி நான் இங்கே குத்துக்கலாட்டு கொஞ்சம் கிடக்கிற கூப்பிட மாட்டேங்கிறாங்க, உங்களை மட்டும் எப்படி கூப்பிட்டாங்க? அவங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போனப்போ கூப்பிட்டுருக்காங்க. கரெக்ட், இப்போ புரிஞ்சுக்கிச்சு. வேலைக்கு போனாலும் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே பொண்ணு தானே பார்க்க வந்தா, கல்யாணம் ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளேயே போயிருந்தா. மாப்பிள்ளை நல்ல பையனா? சூட் கோட்டு போட்டுருக்காங்களா? ஆமாம், சூட் கோட் போட அந்த காலத்தில் எப்படி வருவாங்க? குந்து நீ முதல்ல ஒரு சேர் இருக்குது போ. சுப்பாத்தா வந்தாலாம்? சுப்பாத்தால் தானே அன்றைக்கி வந்துருந்தாங்கண்ணா. சுப்பாத்தா வேலைக்கு வரல. இப்போ வேறு என்ன சரோஜா? சரோஜா வந்தாலாம்? காணா அவளுக்கான நீ மட்டும் வந்துட்ட. இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ மினுக்குன்னு இருக்கிற. சரி எல்லாம் கட்டிக்கிட்டு பண்ணு. என்ன பொண்ணு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைய சொல்லுடி. உறுதியாயிருச்சா? ஓ, எப்போ கல்யாணம்? ஜனவரி போய் பிப்ரவரிலையா? ஓ, இன்னும் 3 மாதம் இருக்குது. எந்த தூரம் மாப்பிள்ளை? பாளையங்கோட்டையா? அதே கூட இருக்குது பாளையங்கோட்டை. உங்களுக்கு தெரியுமா பாளையங்கோட்டை? பாலக்காடா? ஐயோ, என்னை திட்டாளுங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாளையங்கோட்டையா? மாப்பிள்ளை என்ன பண்ணுற அப்படி? என்ஜினியரிங் படிச்சுட்டு வேலையில் இருக்க அப்படியா? இப்போ எல்லாம் அதை தாண்டா படிக்கிறாங்க. ஒருத்தன் தான் இன்ஜினியரிங் படிச்சிட்டானப்போ. எதை பார்த்தாலும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பெருமையை பேசிக்கிட்டு. பொண்ணு தானே படிச்சிருக்குது. பொண்ணு 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்குதா? ஆட கந்தசாமி ராமசாமி கந்தசாமி வந்து தொலைக்குது. சிரிப்பு வந்துடுது. சிரிப்பு கந்தசாமி சொன்னப்போ சிரிப்பு வந்துடும். குத்தி நான் குத்தி. அவன் பேர் ராமசாமி தான். நான் ராமசாமி பொண்ணு, ஒரே பொண்ணு. ஆமாம், பொண்ணு கொஞ்சம் மாணவர் ரொம்ப இருக்கு. நல்லா இருக்குது பொண்ணு. நல்லா இருக்குதா? ஓ, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டேன். வீட்லேயே வச்சுருக்காங்க. சரி. டேய் குஞ்சமணியா, நீ என்ன இங்கே? அவங்க எங்கேயாவது பக்கத்தில் ராமசாமி தோட்டத்தில் பொண்ணு பார்க்க வந்துருந்தாங்களாம்ல, அதுக்கு போயிட்டு வந்திருக்காடா. கூப்பிட்டுருக்காங்க. டே இதுக்கு போட விடலன்னா எப்படிரா? அதுதான் எல்லாம் தப்பாக இப்போ பண்ணி திருத்திட்டு ஒழுக்கமாக இருக்காங்க. இப்போ என்ன அவளுக்கு பார்த்து இப்போ என்ன வேணுங்கிறப்ப நீ சலக்காவோட பேசணும்னு ஆசை பண்ணுறா? அது அவ்வளோதான். நான் உனக்கு டேய் கம்மிடா அமைதியாக இருக்கா? ஏய், நீ ஏன் நேரில் போட்டு கத்திட்டு இருக்கிற? அட்டு பிச்சுன்னு வச்சுக்கோ. போன குட்டி கூட பிடிக்கலடா நான் பேசுறது. எங்கள் அம்மாவில் எதுக்கு அப்படி கேள்வி கேட்க வைக்கிறேன்னு சொல்லுது. ஏதோ குட்டிகளாட்டா தான்டா இங்கே ஒரு நாள் சந்தோஷமா. இப்படி எதை நீ பேசி பார்க்கலாம். அவகிட்ட இருந்து என்ன நல்லா வரும்னு பேசினா அம்மட்ட பிடிச்சி விட்டு அடிச்சிடுவேன். பிச்சு போடுவோம். பிச்சு அக்கப்போர் பிடிச்சிக்கிட்டு உட்காருல போ. அந்த எலுமிச்சம்பழம் பழுத்து கிடக்கிற காயில் போய் பொறிச்சிட்டு வர போடா. நீ மட்டும் போக மாட்டியா? என்னைக்கு நம்ம சரிவா நான் போறேன்னு சொல்கிற ஆள் இருக்குது. போய் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தண்ணி எடுத்துடும். முன்னாடியே தண்ணி கட்டக்கூடாதுடா. எலுமிச்சம்பழம் பொறிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணி விடுங்க காட்டுக்கு. முன்னாடி விட்டுனா அதுக்கப்புறம் போய் பொறிச்சு சேரில் பார்த்த நல்லா முதிச்சு அசிங்கமாக போயிருக்கு ஆடு இருவிக்கி. உனக்கு அதெல்லாம் தெரியாது. தோட்டம் போடுற எல்லாம் வைக்கிறேன் எனக்கு. மன போல கடை காய்ச்சி கிடக்குது. அதெல்லாம் பொறிச்சிட்டு வாங்க. பொறிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறதா? சந்தை கொண்டு போகலாம். நாளைக்கு சந்தையிட எனமலைப்பள்ளி. ஆமாம், செவ்வாய்க்கிழமை எனமலைப்பள்ளி சந்தை. அங்கே ஓட்டி வித்துட்டு வந்துடலாம். சந்தைக்கு கூப்பிடுவீங்களா? ஆமாம், சந்தைக்கு போகாமல் திங்கிறது எப்படி? நல்லா சிக்கன் மட்டனா வேணும் கேட்கறீங்களா? அப்புறம் சந்தைக்கு போயிட்டு ஆகணும். உனக்கு என்ன வேணும்? இப்போ கோட்டரா குத்தி கூட உனக்கு ஒரு கோட்டர் என்ன ஊயிர் கத்திக்கிட்டு வா. அது ஊயிட்டு இவட்டு வார்த்தை பேச விட்றீங்களாடா? சும்மா எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு தான் கிடக்கிறதா? சரி உட்காந்து வரல. முனியாட்டி வர 2 பேரும் போய் ஒரு காய் போறீங்க, ஒருத்தர் தண்ணி கட்டுங்க. அது அவ்வளோ தானே சுப்பாத்தா வர்றாடா. ராமசாமிக்கு கந்தசாமிக்கு பதிலாக சுப்பாத்தா வர்றா. ராமாத்தா எங்கேயோ போயிட்டு வந்து உட்காந்துருக்காடா. எதுமா பொண்ணு பார்க்க வந்தாங்களா? சரி, அதாங்க அந்த வீட்டில் என்னென்ன நடந்தது நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வேண்டாமா? சொல்லுடி. மோதிரம்லாம் போட்டாங்களே இப்போவே. முன்னாடியே பேசி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நிச்சயதார்த்தமா? கம்மநாட்டு பையன் இங்கேயே இருக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்ல எனக்கு. என்ன நினச்சிட்டு இருக்கிற மனசில்? சரி, அவன் எடப்பொழி தோட்டமே நம்மளுக்கு அவனுது. வரட்டு அந்த ஆடு எருமை இந்த பக்கம் வரவங்களை பிடிச்சி நான் கட்டி வச்சுக்கிறேன். ஒரு பக்கத்தில் இருக்கேன்டா. அது நீ கூட போய் சொல்ல மாட்டியா? பேயோட்ட குடும்பம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களா அவங்க? இந்த பேயோட்டம் நல்ல விஷயம் தான்டா அப்படின்னு பேசிக்கிறாங்களா? அந்த கூட்டத்துக்கு நீங்க என்ன போய் பார்த்துக்கிட்டு இருந்த? சாப்பாட்டுக்காக போனானுங்களாமா இவன். ஏன்டா அது ஒரு சாப்பாட்டுக்காக அங்கே போறீங்க? நம்ம வீட்டில் வேணும் செஞ்சு சாப்பிட்ட போறா. தக்காளி சோறு குருமாவுமா? ஓ, அதுக்காக போயிட்டாரு. எத்தனை போடுறாங்களா அப்படி பொண்ணுக்கு? அப்படி இருக்கிறதெல்லாம் அவளுக்கு தான். ஆமாம், தோட்டம் இருக்கிறதெல்லாம் அவளுக்கு யாரு கொடுக்க போகிறாங்க? ஃபுல்லாக கொஞ்சம் அப்புறம் மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளையா? ஓ, அமெரிக்காவுக்கு போகிறாங்க. நீ அவனை கையில் பிடிக்க முடியாது. ஆமாம், அமெரிக்காவுக்கு போகிறாங்களாக்கு. சரி, போகட்டு எங்கேயோ போய் நல்லா பழச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? எத்தனை கூட்டம் நிறைய வந்துச்சா? மாப்பிள்ளை சைடு நிறைய கூட்டமா? சாப்பிடலாம் ஆக்குறதா சரியா போச்சா?
ஏடி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல. சுப்பாத்தா நாங்களாம் தின்றுப்போம். சுப்பாத்தா அப்புறம் செலவு நாங்கள் தின்றுப்போம் கொஞ்சம். புச்சுக்கிட்டு அடிச்சுட்டு வந்து புச்சுக்குட்டி மூச்சு. இந்த போன் குட்டினாலே நான் எடுக்க முடியாமல் கிடந்தேங்க நான் வரைக்கும் வீடியோ. அக்கப்போர் பண்ணுதுங்க. வா வா பண்ணி வா வா. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற நீங்க? எதுக்கு கத்தணும்? சரி கத்த வேண்டாம். சரிம்மா. சரி எனக்கு போனக்குட்டி முடியலைங்க அதனால. சரிப்பா கம்மிட்டு இருந்துக்கோ. பெத்தலாக்காவது கொஞ்சம் கொண்டு வந்துருக்கலாம்லடா. சாப்பாடு நல்ல வகையாக போட்டாங்களா? மாப்பிள்ளை நல்ல வசதி. ஓ எப்போ இங்கே வந்து விழுந்துட்டாங்க உங்ககிட்ட? ஒரு ஜூர் பையனாச்சே, ஒன்றும் செய்ய மாட்டேனே. ஓ அப்படியா? அந்த இடப்பல் தோட்டக்காரர் அவங்க கூப்பிட்டு வந்தாங்களா கருச்சாமி? ஓ அவன் அதை விட தில்லங்கிட்டு வேலைக்காரன். அவன் ஆட்டாம வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேர் இப்படியெல்லாம். ஆமாம் அதில் போய் கூப்பிட்டு வந்துருப்பான். அவன் போய் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஓஹோ மாப்பிள்ளை தண்ணி போடுற பழக்கம் இருக்குதா? ஆடப்பா தண்ணி போடுற பழக்கம் முன்னாடி சொன்னாங்க. ஓ உன் புருஷன் போய் அதில் கலந்துக்கிட்டியா? ஓ தண்ணியெல்லாம் போடுற அப்படிங்களா மாப்பிள்ளை? சரி போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். விட்டப்பாவும் நல்லா பொழைச்சிட்டு போயிட்டு போகிறாங்க. நமக்கு என்ன பண்ண? போய் பொழைச்சிட்டு போயிட்டு போகிறாங்க பாவம். நம்ம என்னங்க பண்ண முடியும்? பாவம் அந்த பொருள் நல்லா போய் பொழைக்கிட்டு அமெரிக்காவுக்கு போதா? ஓ கிளம்பு உன்னையோ உன்னை வச்சுட்டு நான் படுற பாரு. கிளம்புடா. மணி 1 2 மணி. போ கிளம்பி போய் அந்த காய் பொறிங்க மலர்னு. சரி ராமத்தை நீங்கள் போ அந்த காய் போய் பொறிச்சிட்டு. நல்லா பேசுனீங்க இன்ன வரைக்கும் மறுத்து திட்டுறீங்க அப்படிங்கிற. அந்த எலுமிச்சம்பழம் நிறைய பழுத்து கிடக்குது. நாளைக்கு சந்தை ஏனமலைப்பள்ளி சந்தை. ஏனமலைப்பள்ளி சொல்லு. ஏனமலைப்பள்ளி சந்தைக்கு நாளைக்கு கொண்டு விற்றுட்டு வரலாம். இன்னும் விற்கலன்னு நம்ம வண்டி ஓடாது. என்ன எவ்வளோ நாளைக்கு இப்படியே ஓட்டுறது? நான் பேய் ஓட்டுறேன் ஆள் கூட்டிட்டு உப்புமா கட்டி போட்டுட்டே இருக்கு. உப்புமா ஃபேமிலியா எல்லாம் ஒன்றும் ஆகாது போங்க. அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் என்னங்கிட்டு சரோஜா நீங்கள் ஓடு போ. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் திட்டாமல் சொல்லிக்கிட்டு இருந்துருக்கேன். அடி பிச்சிரும் இல்லைண்ணா போங்க. பூப்பிச்சு விட்டுதெல்லாம் போதும் மினுக்குறது. அங்கிட்ட போகிறது ஒன்று. இந்த ராமசாமி போகிறேன்டா. இன்னைக்கு கல்யாணம் பண்ணாங்களா அந்த பொண்ணு பார்க்க வந்தாங்க. அந்த ராமசாமி போகிறாங்க பாரு. பற்றி எவ்வளோ பகுமானம் வந்துருச்சு இப்போ. நீ வந்து அவனை கையில் பிடிக்க முடியாது. முதல்ல பார்க்க முடியாது ஆளை. ஒரு இழுத்துட்டு போவியான். மாட்டுக்குட்டி ஆட்டுக்கணிக்கிட்டு வரட்டு பிடிச்சி இழுத்து வச்சுக்கலாம். கோழி வருமா? அந்த பெரிய சாவல் இருக்குல்ல அது வந்து சொல்லுங்கடா. அழுகாம கபக்குன்னு குஞ்சமணி அந்த பக்கத்தில் இருக்கிற கோழி அதை வந்து அது சத்தமெல்லாம் கபக்குன்னு பிடிச்சிட்டு வந்துடுறா. போட்டு சாப்பிட்டுக்குங்கடா ஒரு நாளைக்கு. ஆமாம் இது மாதிரி இதெல்லாம் நான் நல்லா சொல்லி கொடுப்பேன்டா நல்லா. என்னை வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இது நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு கூப்பிடல ஒரு வார்த்தை. நான் பக்கத்தில் இருக்கிறேன்ல ஒரு பெரிய மனுஷி கூப்பிடல. அதனால அந்த கோழி இந்த பக்கம் வந்துன்னா டமால் போட்டு அமைக்குங்கடா. யார் பார்த்தாலும் சரிங்கடா போட்டு அடிக்குங்கடா. இந்த பூனை குட்டிலாம் எங்கிட்ட கமெண்ட் இருக்குது. வந்துருக்காதா சொன்ன கேளுங்க. நல்லா போட்டு சிக்கன் மட்டன் நல்லா வறுவல் போட்டு தின்னுக்கலாம். பாய்ங்க.